டயட்டில் ஒரு கான்சியஸே இல்லை. நான் என்ன வேணாலும் சாப்பிட்டேன். ஸோ 2016ல் ஒரு பெரிய ஒரு கடனில் நான் சிக்கிட்டேன். கிட்டத்தட்ட 23,000 ஃப்ராங்க்னா இந்தியன் மணிக்கு நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா 23 லட்ச ரூபா கடன். ஸோ அப்போது வந்து நான் ரொம்ப அழுதேன். ஏன் எனக்கு இப்படி ஒரு இந்த இதுலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப மனசே உடஞ்சிட்டேன்னு சொல்லுங்க. கம்ப்ளீட்லி டெவாஸ்டட். பட்டு தென் நான் வந்து நியூட்ரிஷனை பற்றி அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். சரி, எந்தெந்த வெஜிடபிளில் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குது, எது ஃபைட் எகெயின்ஸ்ட் ஃப்ரீ ராடிக்கல்ஸ், ஸோ எல்லாத்தையுமே ஹவர்ஸ் டயட்டை பற்றி நான் வந்து ஸ்டடி பண்ண ஆரம்பித்தேன் 2016ல். அந்த நாலேஜ் வந்து 2022ல் உதவும் போது நினச்சேன், காட் இஸ் அமேசிங் அப்படின்னு.